ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாணவர்களுக்கு நீதி வேண்டி அனுமதி பெற்று உண்ணாவிரத போராட்டம். இது அரசுக்கு எதிரானது கிடையாது. நம்மளுக்கு தேவையானதை நாம போராடி தான் வாங்கணும் ஒரு சில இடத்துல. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ் தமிழ் சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்ன்றது ஒரு இதாக தான் இருக்கு. ஏன்னு தெரியல. அதுக்கு நம்ம அவங்க கவனத்தை ஈர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நானும் அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்களா? எல்லாருமே இதுல கஷ்டம். தமிழ் எழுதுறவங்க எல்லாருக்குமே கஷ்டம். சரிங்களா? ஏன்னா மார்க் ஈக்குவலா வர்றதில்ல. நாங்க ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு ஈக்குவலா மார்க் கொடுங்க, அது மட்டும் தான் கேட்குறோம். எங்களுக்கு அதிகமா கொடுங்க கேட்கல. ஈவன் குரூப் 4 எக்ஸாம்லேயே நீங்க அப்ஜெக்டிவ் டைப்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப டஃபா இருக்கும், இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது அவங்க அந்த மொழிக்கு எதிராக, அந்த மொழியில படிக்கிறவங்களுக்கு எதிரானதோ நாங்க கிடையாது. ஆனா இது எங்களுக்கு ஈக்குவலா வேணும். ஒரு நார்மலைசேஷன் எப்படி ஆர்ஆர்பில நார்மலைசேஷன் இருக்கும், ரயில்வேஸ்ல எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் இருக்கும். தனித்தனி நாள்ல நடக்கிறதுனால இவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கணும், அந்த இது வரக்கூடாதுன்றது மாதிரி இருக்கும். இல்ல அது மாதிரியா கொண்டு வாங்க. அப்படி இல்லையா, டஃப்னஸ் அந்த கடினம்ன்றது அனைத்து மொழிகளுக்கும் ஒரு ஈக்குவலா இருக்கணும். நீ தமிழ்ல எழுதுறாங்கனால எங்க இருந்து கொஸ்டின் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே இங்கிலீஷ்ல பார்த்தா 6 to 12 அந்த 5 புக்ல இருந்தா எடுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இது மிகவும் தவறான போக்காகும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சவனுக்கு அது அதோட பலன் கிடைக்காம போகுது. ஸோ இதை நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மே 18 வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா எல்லோரும் ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர்ல இருக்கணும். நீங்க கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, சேலத்துல இருந்தாலும் சரி, திருச்சியில இருந்தாலும் சரி, கடலூர்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த ஒரு நாள் ஒரு 500 இல்ல ஒரு 1000 நீங்க இதுக்காக உழைச்சி இதுக்காக செலவு பண்ணிட்டு நீங்க இதுல அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்மளோட கவனம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரியப்படும். அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சரியான ஒரு வழிமுறை கையாளுவாங்க அப்படின்றது நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நம்ம நடத்தி நம்ம அவங்க கவனத்தை ஈர்த்தே ஆகணும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க, இது சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.